ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். விடுதலையோடு கூட அவரை துதித்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. நித்தமெனுள்ளம் கர்த்தருக்குள்ளே இத்தரை மீதில் மேன்மை பாராட்டும். நித்தமெனுள்ளம் கர்த்தருக்குள்ளே இத்தரை மீதில் மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டோரதை கேட்கின்ற நேரம் பெருமிதம் கொள்வார், பேரின்பம் காண்பார். சிறுமைப்பட்டோரதை கேட்கின்ற நேரம் பெருமிதம் கொள்வார், பேரின்பம் காண்பார். என்னோடே மன்னவனை மைமைப்படுத்துங்கள் உயர்த்தி. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். மன்னவனை மைமைப்படுத்துங்கள் உயர்த்திடுங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. ஆண்டவர் அவரை தேடினேனே, வீண் பயம் நீ செவி கொடுத்தாரே. ஆண்டவர் அவரை தேடினேனே, வீண் பயம் நீங்க செவி கொடுத்தாரே. வேண்டுதலோடு வேந்தனின் முகத்தை காண்கின்ற வேளை திடனளித்தாரே. வேண்டுதலோடு வேந்தனின் முகத்தை காண்கின்ற வேளை திடனளித்தாரே. நல்லவர் கர்த்தர் என்பதை நாளும் ருசித்து களித்திடுங்கள். நல்லவர் கர்த்தர் என்பதை நாளும் ருசித்து களித்திடுங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் நீரைக்காய் தாழ்ச்சி அடைந்தே ஏங்கிடக்கூடும். சிங்கத்தின் சிசுக்கள் தங்களின் நீரைக்காய் தாழ்ச்சி அடைந்தே ஏங்கிடக்கூடும். நொங்கவன் அவரை நம்பிடுவோர்க்கு குறைவின்றி வாழ்வில் நன்மைகள் கூடும். நொங்கவன் அவரை நம்பிடுவோர்க்கு குறைவின்றி வாழ்வில் நன்மைகள் கூடும். காக்கும் நல் தேவனை நம்பிடுவே, பாக்கியவான் என வாழ்ந்திருப்பே. காக்கும் நல் தேவனை நம்பிடுவே, பாக்கியவான் என வாழ்ந்திருப்பே. கர்த்தரை நான் எக்காலத்திலும்
வாழ்விலே ஆமென் எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவிலே எப்போதும் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவிலே கர்த்தரை நான் ஆமென் அவர் துதி நிறைந்திருக்கும் என் நாவிலே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என் வாழ்வினிலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்றார். ஹல்லேலூயா. அவருடைய துதி எப்போதும் என் நாவில் இருக்கும். கர்த்தரை நாம் துதிக்கும்படியா அழைக்கப்பட்ட எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தரை துதிப்போமா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க விடுதலையோடு. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஜீவனை கொடுத்தாரே, சுகத்தை கொடுத்தாரே, பாதுகாத்தாரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அந்த தேவன் நம்முடைய கண்மலையாய் இருக்கிறார், என்னுடைய கோட்டையாய் இருக்கிறார், என்னுடைய அரணாய் இருக்கிறார், எனக்கு கேடகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான் வந்து அவருக்குள் சுகமாய் தங்கியிருப்பான். கர்த்தர் நம்முடைய பாதுகாவலனாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய இரத்த கோட்டைகள் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கண்மலையின் தேவனை உயர்த்தி பாடுவோம். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், என் அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை,
என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சணிய கொம்பு. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சணிய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. இன்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். இன்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சணிய கொம்பு. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சணிய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord. ஆண்டவரே, நீர் எங்களுடைய கண்மலையா இருக்கிறீர். ஆண்டவரே, என் எல்லார் வாயில அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என் கண்மலை. ஆண்டவரே, என் கோட்டை. ஆண்டவரே, என் தேவன். ஆண்டவரே, என் உயர்ந்த அடைக்கலம். ஆண்டவரே, நாம் நம்பும் துருகம், என் அடைக்கலம், என் கேடகம், என் உயர்ந்த அடைக்கலம், என் இரட்சணிய கொம்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, வாயில அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் என்னுடைய கண்மலையா இருக்கிறீர், நீர் என்னுடைய கோட்டையா இருக்கு. அறிக்கை பண்ணுங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்வேன். ஹல்லேலூயா. நீர் என் அடைக்கலமாக இருக்கிறீர். ஆண்டவரே, என் கண்மலையாக இருக்கிறீர். ஆண்டவரே, நான் நம்பும் துருகமாக இருக்கிறீர். ஆண்டவரே, என்னுடைய இரட்சணிய கொம்பாக இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. அவருடைய நாமங்களை சொல்லி உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய நாமங்கள் நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறது. தேவன் நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறார். அவர் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார், நம்முடைய கோட்டையாக இருக்கிறார், நம்முடைய துருகமாக இருக்கிறார், நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவன் பெரிய தேவன். அவர் நமக்கு ஒரு பெரிய நாமத்தை தந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நமக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை உயர்த்தி பாடுவோம். நாமம் இனிதான நாமம், இணைய
எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். எல்லாரும் எழுந்திருந்தாரோ இப்போமா? எழுந்திருந்தாரோ இப்போ? இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய நாமத்தை தந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நமக்கு விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பயங்கள் எல்லாம் நீங்கி போகிறது. இயேசுவின் நாமத்தில் எல்லா வியாதிகளும் நம்ம விட்டு கடந்து போகிறது. இயேசுவின் நாமத்தில் எல்லா முழங்கால்களும் முழங்கப்பட வேணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த நாமத்தை உயர்த்துவோமா? இயேசுவின் நாமத்தை ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்காய் ஸ்தோத்திரம். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நேற்றும் என்றும் என்று மாறாத நாமம். அவருடைய நாமம் இன்று மாறி போகவில்லை. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் என்ன காரியங்களை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகளும் விடுதலையாக்கப்படுகிறது. அவர் பெரிய நாமத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபாக்கா துரிபிடிக்க துரா, ஷவக்கா துரிபிடிக்க துரபலக்க துரபனக்க துரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்துக்காய் துதிங்க. இயேசுவின் நாமத்துக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த நாமத்தை தந்திருக்கிறார். உலகத்தில் உள்ளவங்களுக்கு இல்லை. நமக்கு ஒரு பெரிய நாமத்தை தந்திருக்கிறார். அந்த நாமத்தில் நமக்கு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மேன்மைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்களோடும் எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று
வேறு நாமம் நமக்கில்லையே, நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, 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 அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தில் விடுதலை உண்டு, அவருடைய நாமத்தில் பாவ மன்னிப்பு உண்டு, அவருடைய நாமத்தில் சுகம் உண்டு, அவருடைய நாமத்தில் எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உயர்த்துங்க, உயர்த்துங்க, அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அவருடைய நாமத்தில் பெரிய விடுதலை உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, கண்களை மூடி ஆண்டவரே உம்முடைய பெரிதான நாமத்துக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர் தந்திருக்கிறார். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அந்த பெரிய நாமத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையை இந்த நாமத்தில் நீங்கள் கேளுங்க. இந்த மாலை வேளையில் என்ன கேவைகள் இருந்தாலும் உங்களுடைய கட்டுகளை அவருக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு சுகத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசுவின் நாமம் மட மத்தியில் உண்டு. அவர் உயர்ந்ததான அவருடைய நாமம், அவருடைய நாமம் ஒரு நாளும் மாறுகிறது இல்லை. வானத்தின் கீழே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாமத்தை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே, ஒருபோதும் மறவாதே, மறவாதே, ஒரு நாளும் மறவாதே, மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் என்னை மாக்கினாரே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே, அவர் தழும்புகளால் என்னை சுகமாக்கினாரே. மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே, பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. மரணமே உந்தன் கூரோ இனி வெல்லாதே, பாதாளம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே, சுகவீனம் ஒருபோதும் மேற்கொள்ளாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Thank you Lord. என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் நாமத்தை ஸ்தோத்திரி. ஆஹா, எல்லாரும் கலங்கி Thank you Jesus, thank you Jesus. Hallelujah. அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. அவருடைய நாமத்தில் விடுதலை உண்டு, அவருடைய நாமத்தில் சுகம் உண்டு, அவருடைய நாமத்தில்
சமாதானம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு. ஒரு நிமிட கரங்களை உயர்த்தி எல்லாரும் லெட்ஸ் சரண்டர் அவர் லைஃப். ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆவியானவரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். பரிசுத்த ஆவியானவரே எங்களுடைய வாழ்க்கையை நம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். லார்ட் வி டெடிகேட். பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்க, பரிசுத்த ஆவியான எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யணும். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் உண்டாவதாக. ஆண்டவரே, ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை கட்டளை எடுக்கிறதான தேவனுடைய ஆவியானுடைய கருத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகளும் அவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தை சபையில் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கரங்களை தட்டி மேம்படுத்துவோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, நீர் எங்களோடு பேசும். உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். சகல கனமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற உங்களுக்கும் அருமையான போதகருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் இந்த மாதத்திலே கடைசி நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைபடுவீராக. உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கட்டும். முற்றமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்திலிருந்து நீர் பேசுவீராக. இருதயத்தின் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பரிசுத்தமாக இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவினுடைய நேற்ற நாமத்தில் அப்பா பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நாளிலே அருமையாய் கூடி வந்திருக்கிறோம். அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியமாக நாம் பார்க்கிறோம். அநேக வசனங்கள், வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தப்படுகிறது. இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரு வார்த்தையை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு இருக்கிறபடியினாலே நீங்கள் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அழுக்குகளும் நீங்கி பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். முழுமையாய் பூரணப்படுத்துவதற்கு வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டு. எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் என்று சொல்லி 6வது அதிகாரம் 16 18 வரைக்கும் வாசிக்கலாம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு பிதாவாக இருக்க வேண்டுமேயானால், நாம் அவருக்கு குமாரர்களும் குமாரத்திகளுமாய் இருக்க வேண்டுமேயானால், நம்முடைய ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ணுகிறார். அசுத்தமானதிலிருந்து நீங்கள் புறப்பட்டு போய் அதை தொடாதிருங்கள். அப்படி செய்யும் பொழுதுதான் நான் உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் என்னுடைய குமாரராயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிற காரியம் நல்ல மனசாட்சி.
ஆவி ஆத்துமா சரீரங்கள் இருக்கிறது, நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் மனசாட்சியிலே குத்தப்பட்டவர்களாக, மனசாட்சியிலே நடக்கிறவர்கள், அது எப்படி எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், நல்ல மனசாட்சி, குற்றமற்ற மனசாட்சி, சுத்த மனசாட்சி, அசுத்தமான மனசாட்சி, பாவத்தை உணர்த்தும் மனசாட்சி, கிரியை இல்லாத மனசாட்சி. அநேக மனசாட்சிகள் உண்டு. இந்த மனசாட்சி பரிசுத்தமாக இருந்தால்தான் நாம் இந்த வாசித்தது போல நாம் பயத்தோடு பக்தியோடும் பரிசுத்தத்தோடும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. நாம் இந்த மனசாட்சியிலே கபடம் உண்டாகியிருக்குமே ஆனால், சுத்த மனசாட்சி உள்ளவர்களாக இல்லாவிட்டால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணத்தை சொன்னார். அது என்ன சொன்னார் என்றால், யோவான் 8வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீ ஓடி வருகிறாள், அவளை பிடித்து கொண்டு வருகிறார்கள். அவள் விபச்சாரத்திலே ஈடுபட்டதான ஒரு ஸ்திரீ. அவளிடத்திலே கேட்கிறார்கள் அநேக கேள்விகளை. அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவதாக கல்லெறியட்டும் அப்படிங்கிறார். உடனே அவர்கள் இருதயத்திலே மனசாட்சியிலே கடினப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவராக விலகி போனார்கள். அப்படியானால் தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது நம்முடைய இருதயங்கள் அது கடினப்பட்டு நாம் தேவனுடைய நாமத்தினாலே நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்ய முடியும், அல்லது தேவனோடு ஒப்புரவாக முடியும். ஆகத்தான் ஆண்டவர் சொல்கிறார், இருதயம் கடினமுள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. அப்படியானால் அருமையான சகோதரர்களே, அன்பான பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் நல்ல மனசாட்சியிலே சுத்த மனசாட்சியுடையவர்களாக நம்மை காத்து கொள்ள வேண்டும். நாம் பேசுகிறோம், விளையாடுகிறோம், பார்க்கிறோம், பழகுகிறோம். நம்முடைய வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் சுத்த மனசாட்சியாக இருக்க வேண்டும். நாம் எல்லா காரியத்திலும் அந்த மனசாட்சியை குறித்து அருமையான பவுல் அவரை குறித்த இந்த கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது அருமையாக எழுதுகிறார் கொரிந்து சபையத்திலே. அதனால தான் அவர் தன்னுடைய மனசாட்சியை குறித்து அவர் நம்மிடத்திலே வெளிப்படையாக பேசுகிறதை இந்த நாளிலே நாம் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24வது அதிகாரம் 15-16 நாம் வாசிக்கலாம். நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன். தேவனுக்கும் மனுஷனுக்கும். இந்த நாளிலே நாம் தேவனுக்கு ஒருவேளை பக்தி வைராக்கியத்தோட மனசாட்சியாய் நடந்து கொள்வோம். மனுஷன் மத்தியிலே நாம் நம்முடைய மனசாட்சியை எப்படி நாம் செயல்படுத்துகிறோம்? மனசாட்சியை குறித்து அநேக காரியங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. மனசாட்சி நம்முடைய சரீரம் அல்லவா, ஆவி ஆத்துமா சரீரங்கள். இந்த மனசாட்சி நம்முடைய நடக்கைகளிலே அது தெரிய வரும். நிறைய காரியங்கள் இருக்கிறது, 100க்கு மேலாக. நான் சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். அவபக்தி உள்ளவன், நற்கீர்த்தியை செய்யாதவன், இருமாய்ப்பாய் பேசுகிறவன், ஜென்ம சுவாபம் உள்ளவன், மாம்ச கரை படிந்தவன், ஆவிக்குரிய போராட்டங்களிலே வெற்றி அடையாதவன், இருவழிகளிலே நடக்கிறவன், மாறுபாடாய் நடக்கிறவன், குருடர்களுக்கு வழிகாட்டுகிறவன், பொய் பேசுகிறவன், எதிர் பேசுகிறவன், துர்ப்புத்தி உள்ளவன், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவன், இருளிலே நடக்கிறவன், மஞ்சத்தை தீட்டுப்படுத்துகிறவன். எல்லா காரியத்திலும் இந்த மனசாட்சி ஒரு மனிதனை உந்தி தள்ளுகிறது. அவன் பாவத்தை உணர்த்துகிறதான மனசாட்சி இருக்குமே ஆனால் கற்களை போட்டுவிட்டு அவன் போய்விடுவான். ஆண்டவருடைய வார்த்தை வந்தவுடனே இருதயத்திலே கடினப்பட்டு ஒவ்வொருவராய் விலகி போனார்கள். இந்த நாளிலே நம்முடைய மனசாட்சி எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்கள் கர்த்தருக்கு பரிசு. ஆவி தன்னை தேவனிடத்தில் போய்விடுகிறோம். ஆத்மா, இந்த மனசாட்சி ஒவ்வொன்றுக்கும் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆவியிலையும் இருக்கும், ஆத்மாவிலையும் இருக்கும், சரீரத்திலும் செயல்படும். இந்த மனசாட்சி மிகவும் மோசமானது. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார்,
ரோமருக்கு எழுதின நிருபத்திலே, நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவருக்குள் என் மனசாட்சியும் சாட்சியாய் இருக்கிறது என்று சொன்னார். ரோமர் 9:2. என்னுடைய சாட்சி, மனசாட்சி பரிசுத்த ஆவியானவருக்குள் அது சாட்சியாய் இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபமாக இருந்தாலும் பவுல் எழுதின எல்லா நிருபங்களிலும் அவர் தன்னை குறித்து அல்ல, பிதாவினுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படியாக அவர் ஒவ்வொருவருக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு தேவ மனிதன். அவர் தேவனுக்கு மட்டுமல்ல, மனுஷன் மத்தியிலும் அவர் நற்சாட்சி உடைய மனுஷனாய் வாழ்ந்து போனார். அவருடைய சாட்சி நமக்கு உண்டு. பவுலை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையை அபியாசித்து படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 12வது வசனம். மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடே நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடே நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு நற்சாட்சியை உடையவனாய் இருந்தேன், நல் மனசாட்சி உடையவனாய் இருந்தேன், உங்களிடத்திலும் நல்ல மனசாட்சி உடையவனாய் இருந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னார் மத்தேயு 5வது அதிகாரத்திலே. அப்படியானால் நம்முடைய மனசாட்சி உலகத்திற்கும் நல்ல மனசாட்சி உடையவராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, யோவான் எழுதின நிருபத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே நல்ல மனசாட்சி உடையவனாய், நான் மனசாட்சி உடையவராய் இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அப்படியே உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். உலகத்திற்கு நான் வெளிச்சமாய் இருக்கிறது போல நீங்களும் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுத்ததான மிகப்பெரிய கட்டளை. நாம் அநேக தடவை வாசிக்கிறோம், நாம் நடமாடும் நிருபங்களாக இருக்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம், நாம் அதை அபியாசிக்கிறோம். ஆனால் நடமாடும் நிருபங்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் தான் சிந்திக்க வேண்டும். நாம் மற்றவர்களோடு பேசும் பொழுதும், நாம் மற்றவரோடு பழகும் பொழுதும், நாம் பார்க்கும் பொழுதும் எவைகளை சிந்திக்கிறோம் என்கிறதான காரியத்திலையும் நான் சொன்னது போல நற்சாட்சி உள்ள நல்ல மனசாட்சி தான் தேவ சன்னிதானத்துக்கு முன்பாக நம்ம கடந்து போக முடியும். நம்முடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் எல்லாவித அசுசியும் நீங்க பரிசுத்தத்தோடு தேவனுடைய சன்னிதானத்திலே போய் பயத்தோடே போய் சேர கடவோம். அப்படியானால் இந்த ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறதான பரிசுத்த ஆவியானவர் அசுத்தமான காரியங்களை எடுத்து போடும்படியாக நம்மளை தூண்டுகிறதான காரியத்திற்கு நாம் இடம் சாய்க்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய மனசாட்சி, நல்ல மனசாட்சி துர்மனசாட்சியாய் மாறிவிடும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் பிரியப்படுகிறவர்களாக நாம் மாறிவிட வேண்டும். கொலோசியர் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 28, 23 நீங்கள் வாசியுங்கள். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற, அதனாலதான் சொன்னாரு, பரிசுத்த ஆவியானவருக்குள் என் மனசாட்சியும் சாட்சியா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், அனாவசியமான வார்த்தைகளையும் பேசுகிறோம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறோம். அநேக காரியங்களிலே நாம் தவறி விடுகிறோம். நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 2:5, என் பேச்சு, என் நடக்கை, என் பார்வை, என் பழக்கம், என் பிரசங்கம் மனுஷ ஞானத்துக்குரிய நயவஞ்சகரா இல்லாமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதி பண்ணப்பட்டது. என்னுடைய வார்த்தை, பேச்சு, நடக்கை எல்லாம் நாம் சரீர பிரகாரமாக உலகத்திலே வாழுகிறோம். நம்முடைய வாழ்க்கை ஜீவிதம் ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே மனசாட்சி, குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாய் காணப்படும் பொழுதுதான்
அவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய குமாரன், நான் உனக்கு அப்பா, நான் உனக்கு பிதாவாயிருப்பேன், நீ எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள். நான் உனக்குள்ளே வாசமாய் இருப்பதற்கு உன் மனசாட்சி பரிசுத்தமாக இருக்க வேண்டும். மனசாட்சி மிகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியம் மட்டுமல்ல, அது பரிசுத்தமாய் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு அது நம்மை உந்தி தள்ளிவிடுகிறது. எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் பார்க்கிறோம், நம்முடைய போராட்டங்கள் ஜெயமாய் முடியும்படியாக ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறோம். நம்முடைய பரிசுத்தத்திலே பிரயாசப்படுகிறோம், நம்முடைய வாழ்க்கை முறைமைகளிலே பிரயாசப்படுகிறோம், எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் பிரயாசப்படுகிறோம், உண்மைதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை காரியங்கள் நமக்கு முன்பாக இருக்கும் பொழுது, சில நேரங்களிலே சில தவறுகள் நம்மை அறியாமல் செய்துவிடும் பொழுது, நாம் தேவ சன்னிதானத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் என்னை மன்னிப்பாராக என்று சொல்லி மனம் திரும்பும் பொழுதுதான் அவர் சொன்னார், நான் என் தேவனுடைய ஆலயம் என்று சொன்னார் அல்லவா, அந்த ஆலயத்திலே அவர் வாசமாயிருப்பார். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை தராதரத்தை தேவன் மட்டுமே அறிவார். என்னுடைய மனைவியோ, என்னுடைய பிள்ளைகளோ, குடும்பமோ யாரும் அறிய மாட்டார்கள். மனுஷன் முகத்தை பார்க்கிறான் ஐயா, தேவன் இருதயத்தை பார்க்கிறார். அவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கை முறைமைகளை அறிந்திருக்கிறார். சில நேரங்களில் கிண்டல் பண்ணுகிறோம், பேசுகிறோம், வார்த்தைகளை அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம், சில காரியங்களை 2 வார்த்தைகளாக சில நேரங்களிலே பேசிவிடுகிறோம். அப்படியானால் அது உடனே குற்றப்படுத்த வேண்டிய மனசாட்சி குற்ற உணர்வுகளை அது உண்டாக்கும்படியாக நாம் இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை நாமே ஓடிவிடக்கூடாது. நமக்கு இருக்கிறதான போராட்டங்கள், நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். யாரும் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை அழைத்திருக்கிறார். நாம் எங்கே இருந்து வந்தோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தோம், எந்த நிலைமையில இருந்தோம், ஆண்டவருக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக நம்மை அழைத்தார்? அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியாக. ஆகவே தான் நீங்கள் உங்களுடைய ஆவிசத்திலும் ஆவியிலும் உள்ள எல்லா அசுசியும் நீங்க உங்களை பரிசுத்தத்தோடு பூரணமாக தேவ சன்னிதானத்திலே நீங்கள் சேர வேண்டும் என்பதுதான் தேவன் நமக்கு கொடுத்ததான மிகப்பெரிய கட்டளை. இவைகளிலே நாம் பழக வேண்டும், நாம் இருக்க வேண்டும். கொரிந்தியர்களை வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2-3 நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். அவர் சொல்லுகிறாரு, அப்பா உன் மனசாட்சி ஓகே, நல்லதுதான். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, இயேசு கிறிஸ்து மணவாளன், நாம் மணவாட்டி என்று பெருமை பாராட்டிக் கொள்கிறோம், உண்மைதான். ஆனால் இந்த மணவாட்டி கற்புள்ள கன்னிகையாக இல்லை என்று சொன்னால் மணவாளன் ஏற்றுக்கொள்வாரா? ஒரு கேள்விக்குறிதான். நாம் கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவர் கொண்டு வரும்படியாக அதற்காக அவர் பிரயாசப்படுகிறார், அதற்காக உந்தி தள்ளுகிறார். மனுஷ மார்க்கமாய் அல்ல, தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் அவர்களோடு போராடும்படியாக நல்ல மனசாட்சி உடையவனாக கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவர்களாக நிறுத்தும்படி அவர் ஒவ்வொரு காரியத்தையும் ஜனங்கள் மத்தியிலே கொண்டு வந்தார். பவுல் அநேக காரியங்களை நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அதிலே முக்கியமானது சுத்த நல் மனசாட்சி. இந்த நல் மனசாட்சியை ஒருவன் தீட்டுப்படுத்துவானே ஆனால், இந்த நல் மனசாட்சியை ஒருவன் அவமா எண்ணுவானே ஆனால், இந்த நல் மனசாட்சியை ஒருவன் அதை துர்ப்பிரயோகமாக செய்வானே ஆனால், தேவனும் அதை அவர் கண்டிப்பார். அவர் நன்மை உள்ளவர்களுக்கு நன்மை செய்வார், தீமை உள்ளவர்களுக்கு அவர் எதிர்த்து நிற்பார். தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவராகவும், புனிதருக்கு அவர் புனிதராகவும், மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் மாறுபாடு உள்ள தேவனாகவும் இருக்கிறார்.
நாம் எப்படி நடக்கிறோமோ அப்படித்தான் தேவன் மாறிக்கொள்வார். நம்முடைய வாழ்க்கை தரத்தை வைத்துக்கொண்டு தேவன் நம்மோடு கூட உறவாடுகிறவராய் இருக்கிறார். பவுல் சொல்கிறார், நாங்கள் நல் மனசாட்சியாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் இருக்கிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம் என்று எபிரேயர் 13வது அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்கிறார். நாங்கள் எல்லாவற்றிலும் நற்சாட்சியுடைய நல் மனசாட்சி உடையவர்களாய் இருக்கிறோம் என்று. அப்படியானால் தேவனுக்கும் மனிதனுக்கும் மற்றவர்களுக்கும் எல்லாருக்கும் நற்சாட்சி உடையவர்களாக இருப்பதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். அதற்காக நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் முன்னேறி போக வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நல் மனசாட்சி பாவம் இல்லாத மனசாட்சியாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். பாவம் இல்லாத மனசாட்சி. நாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டோம். தாயின் கர்ப்பத்திலிருந்து நாம் உருவாக்கப்பட்டோம். அவள் பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், உண்மைதான். ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பதாக அவருடைய பரிசுத்த இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்தவனாக்கி ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்துகிறது. அப்படியானால் பாவ உணர்வில்லாத நல் மனசாட்சி நமக்கு இருக்க வேண்டும் என்று பவுல் இன்னொரு ஆணித்தரமாக சொல்லுகிறார். அதை வாசிப்போம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாய் இருங்கள். நாம் உதவி செய்கிறோம், உபகாரம் பண்ணுகிறோம், நல்ல காரியங்களை செய்கிறோம். சில நேரங்களில் சொல்லுவாங்க, அவனா எப்படி செய்தான்? செய்திருக்க மாட்டானப்பா, அவன் நல்ல பையனாச்சே, அவன் செய்திருக்க மாட்டானே. இல்லை இல்லை இல்லை, அவன் தேவாலயத்துக்கு போகிறான், பைபிளை தூக்கிட்டு போகிறான், அவன் ஆராதிக்கிறான், அவன் அந்நிய பாஷை பேசுகிறான், நிறைய காரியங்களை செய்கிறான், ஆத்மாதாயம் செய்கிறான், அநேருக்கு உதவி செய்கிறான். அவனை அப்படி பண்ணான். நாம் நல் நடக்கை உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்மிலே மறைவாய் வைக்கப்பட்டதான பாவ உணர்வுகள் நம்மை தூண்டி செய்யும் பொழுது மற்றவர்கள் தூசிப்பதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. நம்முடைய நல் நடக்கைகளை மற்றவர்கள் தூசித்து விடக்கூடாது. அப்படியானால் நாம் எல்லாவற்றிலும் ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றுட்டு நம்முடைய உருவத்தை பார்க்கிறோம். நாம் நம்மை நாமே நிதானித்து அதை கண்ணாடி இடத்துல பேசுவோமே, ஆனால் நம்முடைய தராதரத்தை அந்த கண்ணாடி நமக்கு பிரதிபலிக்கும். நீ எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்கிறாய், இன்று காலையிலிருந்து மாலை வரைக்கும் என்னென்ன காரியங்களை செய்தாய், எதை பார்த்தாய், எதை பேசினாய், எதை கொண்டாய், என்ன காரியங்களை நீ செய்தாய் என்பதை உனக்குள்ளே உள் மனசாட்சி உன் கண்ணாடிக்கு முன்பாக நிறுத்தும் போது அது உன்னோடு பேசும். அது உன்னை குற்றப்படுத்தும், அது உன்னை செயல்படுத்த வைக்கும். நீ மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு அது ஏதுவான காரியமாயிருக்கும். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 12வது வசனத்தையும் வாசிப்போம். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மைமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுடையவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நாம் நல்லா பார்க்கிறோம், மற்றவங்க நாம் மற்றவர்களுக்கு செய்கிறதான காரியங்களை சந்திப்பின் நாளிலே ஜட்ஜ்மெண்ட்ல அவங்க சொல்லுவாங்களாம், எனக்கு இதை செய்தார், அதை செய்தார், இதை செய்தார் என்று மற்றவர்கள் சாட்சி பகரும்படியாக நீங்கள் நடக்க வேண்டும் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். நான் சொன்னேன் அல்லவா, ஒவ்வொருவராக தன்னுடைய இருதயத்திலே கடினப்பட்டு அவர்கள் போய்விட்டார்கள் என்று சொன்னேன் அல்லவா. அது சந்திப்பின் நாளிலே, அந்த சந்திப்பின் நாளிலே தேவனும் ஒரு காரியத்தை செய்கிறார். சங்கீதம் 50வது அதிகாரம்
21வது வசனத்தை நீங்க வாசிங்க. இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். ஒவ்வொன்றாக நிறுத்துவார். நீ எங்க போன, என்ன செய்த, எதை பார்த்த, எதை பேசின, நீ சொல்ல வேண்டாம். உன் மனசாட்சி வரிசையாக நிறுத்தும். சந்திப்பின் நாளிலே அவர்கள் உன்னை குற்றப்படுத்தாதபடிக்கு தேவன் சந்திப்பின் நாளிலே நம்மை குற்றப்படுத்துவதற்கு ஏதுவான காரியங்களை நாம் செய்துவிடக்கூடாது. நம்முடைய மனசாட்சி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். அதை பூரணமான பரிசுத்தத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். இந்த மனசாட்சி ஆவியிலையும் உந்து தள்ளும், மாம்சத்திலும் கிரியை செய்யும், ஆத்துமாவிலும் கிரியை செய்யும். இந்த மனசாட்சி மிகவும் மோசமானது. ஒவ்வொருடைய மனதிலே இருக்கிறதான காரியங்களை வெளிப்படுத்துகிறதான காரியம் இந்த மனசாட்சி. ஆகவே தான் பவுல் தீர்க்கமாக சொல்லுகிறார், எல்லா அசுசியும் நீங்க உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு தேவ பயத்தோட பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்துங்க. அதுதான் நீங்க இந்த கடைசி நாளிலே செய்யக்கூடியதான ஒரு காரியம். அநேக வார்த்தைகளை அருமையான போதகர் நமக்கு சொல்லாத வார்த்தைகளே கிடையாது. அநேக காரியங்களை நாம் கேட்கிறோம். அநேக யூடியூப்ல அநேக வசனங்களை வாசிக்கிறோம், கேட்கிறோம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலே நாம் எப்படி இருக்கிறோம், எங்க நாம் இருக்கிறோம், எதை செய்கிறோம், ஒவ்வொன்றாக கொண்டு வருவார். நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவார். எதையெல்லாம் நீர் செய்தாயோ என்பதை ஒவ்வொன்றாக கொண்டு வருவார். சங்கீதக்காரன் அருமையாய் அதை எழுதி வைத்திருக்கிறார். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம் சகோதரா, பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். அவர் வருகிறார், கர்த்தர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை சத்தியத்தோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அவர் நியாயம் தீர்க்கிறவர், அவர் நியாயாதிபதி. ஒவ்வொருவனும் செய்கிறதான காரியங்கள், அட்டூழியங்கள், பொறாமைகள், துர்ப்பிரயோகங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் சந்திப்பின் நாளிலே உண்டு. சந்திப்பின் நாளிலே உண்டு. ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். வெளிப்பட வேண்டும். என்ன அருமையாய் அவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவன் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது எல்லாவற்றுக்கும் பதில் நியாயஸ்தானத்திலே பதில் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை ஆவியினாலும் சரீரத்தினாலும் பரிசுத்தப்படுத்தி நம்மை உந்தி தள்ளிக்கொண்டே வருகிறார். எதிலெல்லாம் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் முடியும் என்கிறதான காரியத்தை நம்மை நாமே நிதானித்து அப்பியாசித்து கொண்டு அதை வாழ்வதற்கு முயற்சி பண்ண வேண்டும். யோபு அருமையான ஒரு பக்தன். அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்கள். யோபு 27வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிடேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. என் நீதியை, என் பரிசுத்தத்தை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கேன்ப்பா. என் நீதியை, என் பரிசுத்தத்தை நான் கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை விட்டுவிட மாட்டேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும், சாகிற வரைக்கும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. என் இருதயம் என்னோடு பேசும். என் இருதயம், அருமையான போதகர் அடிக்கடி சொல்லுவாங்க, மார்க்கில் 7வது அதிகாரத்தில் 21வது வசனம், இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும். பொல்லாத காரியங்கள் இருதயத்திலிருந்து.
வாய்க்குள்ள போறதெல்லாம் ஆசன வழியாய் போய்விடும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். நீ என்ன சாப்பிடுறியோ போயிரும்பா, ஆனா நீ எதை பேசுறியோ நியாய தீர்ப்புல நீ கணக்கு கொடுக்கணும். நீ எதை சாப்பிட்டாலும் போயிடும், ஆனா நீ பேசுகிற காரியங்கள், அதான் பவுல் சொல்றார், என் பேச்சு, என் நடக்கை, என் செயல், என் பிரசங்கம், என்னுடைய எல்லாம் மனுஷனை பிரியப்படுத்துகிறதா இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துகிறது. நான் தேவனுக்கும் மனிதனுக்கும் நற்சாட்சி உடையவனாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் தரித்து போடு. நீ ஊனனாய் நீ பரலோக ராஜ்யத்திலே வந்திருப்பா, 2 கையுடையவனாய் நீ நரகத்தில் போயிடாத. உன் கால் உனக்கு இடறல் உண்டாக்குனா தரிச்சிடு, வெட்டி போடு. நீ சப்பானியாய் நீ பரலோக ராஜ்யத்துக்கு வந்துரு. நான் ஏற்றுக்கொள்றேன். உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் பிடுங்கி போடு. நீ குருடனா வாப்பா, நான் ஏற்றுக்கொள்றேன். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுதும் இருளாயிருக்கும். உன் கண் நல்லதாயிருந்தால் உன் சரீரம் முழுதும் வெளிச்சமாயிருக்கும். அவ்வளவுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்ப நம்முடைய கண்கள் பார்க்கிறோம், தவறாய் பார்த்து விடுகிறோம், மனம் திரும்பும் உடனே ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, செய்த தவறுதான், பார்த்தது தவறுதான், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. நாம் நம்முடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வது நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 10வது அதிகாரம் 2வது வசனம். பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? இப்போ நம்ம ஆராதனை செய்கிறோம், பலி செலுத்துகிறோம், அது பூரணமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன சொல்றாரு, இன்னும் பாவங்கள் உண்டென்று நீ கண்டு நீ ஆராதிக்கிற ஆராதனை வீணா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் பேதுரு சொல்லும் பொழுது, ஒரு தரம் பரமையை ருசி பார்த்தும் பின்னிட்டு போனவர்களை திருப்புவது கூடாத காரியம் என்று சொன்னார். அவர் பேதுருல சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. இயேசு மத்தேயு 12வது அதிகாரம் 45வது வசனம். மத்தேயு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். இயேசு அதான் சொன்னார். நீ ஒரு தடவம் பரம ஈவை ருசி பார்த்தும் பின்னிட்டு போவாயானால் உன்னுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். நம்முடைய வாழ்க்கை முறைமைகள் எப்படி இருக்கிறது? நான் அதான் சொன்னேன், கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நம்ம பார்க்கும்போது தான் எப்படி இருக்கிறோம், எந்த விதத்திலே நாம் நடக்கிறோம், எங்கே நம்முடைய செயல்பாடு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். உணர்வில்லாத ஜனங்கள் தங்கள் வேசித்தனத்தினாலும் விபச்சாரத்தினாலும் சிக்குண்டு விழுந்தார்கள் என்று ஓசையா 4வது அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஓசியா 4:17 வாசிக்கிறோம். ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, உணர்வில்லாத ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தினாலே இருளடைந்து போனார்கள் என்று வாசிக்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 19வது வசனம், உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறதான குடும்பங்கள், பிள்ளைகள் நிறைய காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறதான காரியங்கள். இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். நாம் அதிகமாக தாவீதை நாம் நன்றாக கவனித்திருக்கிறோம், அதை நாம் யோசிக்கிறோம், அவரை வாசிக்கிறோம், அவரை அபியாசப்படுத்துகிறோம். தாவீது அந்த குகைக்குள்ளே இருக்கும் பொழுது சவுலுடைய
தொங்கலை லேசாக அறுத்து கொண்டார். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை போடுவது எப்படி என்று சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த சால்வையை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது துடித்தது. செய்துட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு மனசாட்சி அவனை தூண்டினது. தாவீது வர வர பலத்தான். தாவீது வர வர மேலே வந்தான். அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தான்? ட்ரியோன்னு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை அரசனாக்கினார், கொண்டு வந்தார், உயர் பதவியை கொடுத்தாரு. அப்போ அந்த சூழ்நிலையில் அந்த சின்ன சால்வையை அறுத்தது நிமித்தமாக அவன் மனது கடினப்பட்டது. அதே தாவீது பச்சை போலோட விபசாரம் செய்யும் பொழுது உன் மனசாட்சி எங்கப்பா போச்சு? எங்க போச்சு? அப்போ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் அப்படின்னு உன் பேரிலே எனக்கு குறைவு உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தல. அப்படின்னா ஆதியிலே இருந்ததான ஜபம், உந்தி தள்ளுகிறதான வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, யாருக்காவது எதையாவது சொல்லணும், இயேசுவை பற்றி எப்படியாவது சொல்லணும், நம்ம நடைமுறை வாழ்க்கை எப்படி இருந்தது. ஆனால் நாள் அடைவிலே போக போக நாம் வளர வளர நம்முடைய வாழ்க்கை முறைமை எப்படி இருக்கிறது? மிகவும் சிந்திக்கக்கூடியதான ஒரு காரியம். நம் வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம். அது மிகவும் முக்கியமானது, மிகவும் மேலானது. ஏனென்றால் இச்சிக்கிறதான காரியங்கள் மேலோங்கி வரும் பொழுது நாம் தேவனை விட்டு விடுவோம் என்பது நிச்சயம். ஆண்டவர் கடை சொல்றாரு, நல் மனசாட்சியோடு தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். நல் மனசாட்சியோடு தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். நீங்கள் எடுத்து வாசியுங்கள், எபிரேயர் 10வது அதிகாரம் 22வது வசனம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாய் உண்மையுள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயம். என்ன அருமையாய் எபிரேயர் ஆக்கியோன் எழுதி வைத்திருக்கிறார். துர்மனசாட்சி நீங்கும் போதுதான் ஒவ்வொன்றாக இருதயத்திலும் நம்முடைய வாழ்க்கை முறைமையிலும் எல்லாவற்றிலும் அந்த பரிசுத்தத்தை அடைவதற்கு நாம் நாட முடியும். துர்மனசாட்சியோடு ஒரு மனிதன் வாழ்வானே ஆனால், துர் இச்சையோடு ஒரு மனிதன் வாழ்வானே ஆனால் தேவன் அதற்கு பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். அருமையான சகோதரனே, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். எத்தனை முறை நாம் கோபப்படுகிறோம், எத்தனை முறை நாம் வேண்டாத காரியங்களை செய்கிறோம். நான் அதிகமாக சொல்லுகிற ஒரு காரியம் இந்த மொபைல். எத்தனை முறை இந்த காரியங்களை நாம் மனதிலே கொண்டு வருகிறோம், சில காரியங்களை தவறாய் நாம் பார்த்து விடுகிறோம். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுக்கு உகந்த சாட்சியாய் நாம் இருக்க வேண்டும். கடைசி போன வாரத்திலே நான் ஆஸ்பத்திரியில் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக போயிருந்தேன். காலையிலே அருமையான பாஸ்டர் பிரகாஷ் தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசினார், தேவனுடைய சத்திய வார்த்தை. அப்போது ஒரு மனிதன் எனக்கு முன்பாக இருந்தார். அவர் இது டைரியில் எழுதுகிறாரு, கொஞ்சம் நேரம் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இங்குள்ள அந்த மனிதர், இங்கே யுஏஇ பகுதியை சார்ந்த ஒரு மனிதர், கையில் அந்த குரான் வைத்து கொண்டு அவர் படித்து கொண்டே இருக்கிறார். ஏன் அவர் மொபைலில் அந்த குரானை கொண்டு வர முடியாதா? இன்னைக்கு ஊருக்கு போகும்போது 30 கிலோன்னா 40 கிலோ கொண்டு போயிட்டு அவன்கிட்ட ஏதாவது பள்ளி இழிச்சு எப்படியாவது போகணுன்னு பார்க்குறோம். சர்ச்சுக்கு வரும்போது நீ மொபைலை கொண்டு வரியே, எப்படி நல்லா இருக்கா உனக்கு? சர்ச்சுக்கு வர நீ மொபைலை கொண்டு, அதில் எத்தனை அசிங்கம் இருக்கு. ஊருக்கு போகும்போது மட்டும் 30 கிலோக்கு 40 கிலோ கொண்டு போகிற,
சர்ச்சுக்கு உனக்கு பைபிள் தூக்கிட்டு வர தெரியாது? அவர் உட்காந்து படிக்கிறாரு. நான் காலையில் இந்த பிரசங்கத்தை கேட்டோன்னே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவரை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம். படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நான் போயிட்டு வந்ததுக்கப்புறமும் ஒரு 1/2 hour கண்ணில் மருந்து போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் ஒரு 45 minutes அதை படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். பெரிய மனுஷன், வயசானவர். ஏன் நமக்கு முடியலப்பா? ஏன்? கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருக்க வேண்டும், லவ் பண்ணணும், வாசிக்கணும், தினம் வாசிக்கணும், மண்டையில் ஏற்றணும். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ளுவோம். அடுத்ததை வாசிங்க. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். அவர் சொல்றாரு, கர்த்தர் எல்லா தீமையிலிருந்தும் என்னை ரட்சித்து பரம ராஜ்யத்திலே நாம் பங்கடைவதற்கு. அதனால தான் சொன்னாரு, நான் ஓட்டத்தை முடிச்சிட்டேன்ப்பா, ஜீவ கிரீடம். எவ்வளவு உறுதியான ஒரு வார்த்தை பாருங்க. நமக்கு சொல்ல முடியுமா? ஏதாவது நோய் வந்து சாக போகிறேன்னு, ஐயோ. அப்போது அவர் எவ்வளவு அதிகமாக உறுதியாய், பரம ராஜ்யத்து எல்லா தீமையிலிருந்தும் ஆண்டவர் என்னை விலக்குவார், எல்லா கஷ்டத்திலிருந்தும் என்னை நீக்கி போடுவார், எல்லா அசுத்தமான காரியங்களிலிருந்தும் என்னை நீக்கி போடுவார் என்று அவர் சொல்லுகிறார். கடைசியாக ஒரு வார்த்தையை வாசிப்போம். ரோமர் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். என் சுவிசேஷத்தின்படியே, என்னுடைய வார்த்தையின்படியே, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே நான் பேசின இந்த காரியங்கள், நான் எழுதி வைத்ததான இந்த காரியங்கள், தீத்துவே, தீமோத்தேயுவே, நீ எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னை காத்துக்கொள். உனக்கு தீமை வரும், உனக்கு வன்கண்கள் வரும், பொல்லாப்பு நேரிடும், வாதை கூடாரத்தை இருக்கும், பயப்படாத, போராடு. அதைத்தான் இந்த நாளிலே பவுல் நமக்கு சொல்லுகிறார். போராடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே போராடுகிறதான காரியங்கள் நிறைய இருக்கிறது, போராட்டம் நிறைய இருக்கிறது. நாம் சுத்த நல்மனசாட்சியோட கூட, பரிசுத்த வாழ்க்கையோடு கூட தேவனிடத்தில் சேருவோம். ஆகவே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க பரிசுத்தத்தை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நிமித்தமாய் கொடுக்கப்பட்டதான இந்த காரியங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு எண்ணற்ற நாமத்தில் அப்பா பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நம் நல் மனசாட்சியோடு இருக்கிற போது கர்த்தர் நம்மை பூரணர்களாய் மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வார்த்தை உங்களிடத்திலே பேசியிருக்குமானால், ஆண்டவரிடத்திலே தாவீது 51வது சங்கீதத்தில் ஜெபித்தது போல, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பித்தருளும் என்று சொல்லி நாம் ஜெபத்தோடு இருப்போமானால் கர்த்தர் நம்மை மன்னிக்க அவர் நிச்சயம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு எப்பொழுதும் ஒரு நல்ல நிலையிலே இருக்க வேண்டும். பாவம், இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவிலே ஒரு பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து கொண்டிருப்போமானால் கர்த்தர் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். கர்த்தர் அதில் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சோதனை வென்று
விசுவாசிகள் நம்ம எப்போதுமே மனசாட்சி மட்டுமல்ல, நல்ல மனசாட்சி மட்டும் இல்லை, சுத்த நல்ல மனசாட்சியோடு ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆவியானவர் கொடுத்துருக்கிறார். கண்டிப்பாக நம்ம போகிற காரியங்கள் இது சரி, இது சரியில்லை, இது நியாயம், இது அநியாயம், இது பரிசுத்தம், இது அசுத்தம் நம்மளுக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம மனதை ஆவியானவருக்கு வசனத்துக்கு நேராக நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில் சுத்த நல்ல மனசாட்சி நம்ம ஜீவிக்கலாம். ஆனால் இல்லை, அந்த மனசாட்சியை நம்ம அமைக்கிட்டு மாம்சத்தின்படி நம்ம சுய விருப்பத்தின்படி செய்யும்போது கர்த்தர் நம்ம கண்டிப்பாக நம்ம நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. ஏன்னா ஒரு எச்சரித்தும் நம்ம அதை செய்யலான்னு போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்மே நியாயம் தீர்ப்பார். நமக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து போயிட்டு விட்டார். இதே நம்ம வசனத்தை கொடுத்துருக்காரு, எது நல்லது எது தீமை, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அதையும் மீறி நம்ம ஆண்டவர் நம்மை உணர்த்தும் போது அதை நம்ம ஆவியானுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம செய்கிற கிரியை ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு நினைத்திருப்போம் உண்டு. புரியுதா? அதனால் விசுவாசிகள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறைய பேர் அந்த மனசாட்சியை தள்ளிட்டு அவர்கள் நியாய தீர்ப்பாடியதை நான் பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எதை விதைப்பையோ அதை நீர் அறுப்ப, கண்டிப்பாக அறுப்ப. அதனால் ஆண்டவர் நம்ம நற்கிரியை செய்ய முடியாத ஆண்டவர் வைத்திருக்கிறார். நமக்கு மனசாட்சி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதனால் விசுவாசிகள் நம்ம செய்கிற காரியம் எல்லாத்துலையும் நம்ம நிதானமாக யோசித்து ஆண்டவருக்கு பயந்து நம்ம நல்லதையே நற்கிரியிலே நம்ம செய்ய வேண்டும். நல்லதையே நம்ம செய்ய வேண்டும். யாருக்கும் நம்ம தீங்கு செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம இந்த நல் மனசாட்சியை நம்ம ஒதுக்கிட்டு நம்ம தீமை செய்யும் போது கர்த்தர் நம்ம நியாயம் தீர்ப்பார். நம்ம என்ன விதிக்கிறோமோ அதை நம்ம அறுப்போம். அறுக்கும் போது சும்மா அறுக்க மாட்டோம், வண்டி வண்டியாய் மூட்டை மூட்டையாய் அறுப்போம். அதனால் விசுவாசிங்க வசனத்தை கேட்டு நம்ம மனசாட்சியில் சூழ்ந்தவர்களாக, அதை உணர்ந்தவர்களாக, கொத்துணர்வர்களாக நம்ம எப்பொழுதும் ஜீவிக்கணும். அல்லேலூயா. நல்லா எல்லாம் போயினுக்கும் போதே எல்லாம் அப்படியே போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்ல சுத்த மனசாட்சிக்காக நம்ம போராடும் போது கர்த்தர் நமக்கு வாழ்க்கையில் பெரிய காத்து செய்வார். ஆண்டவர் நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் கர்த்தர் நமக்கு பதிலளிப்பார். நம் நியாயத்தில் கொண்டு வருவார். ஜி மேஜர் கொடுப்பா. எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா நீதிக்கும் கூலி பெறுவாய். எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா நீதிக்கும் கூலி பெறுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய், கர்த்தரை நம்பிய தப்பிடுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய்,
கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம நடக்க வேண்டிய வழியை காட்டும்படியாக ஆண்டவர் வேதத்தை கொடுத்துருக்கிறார். அதனால் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசி என்று சொல்லுகிற நம்ம வாழ்க்கையில் நம்ம மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம மனசாட்சியிலே நம்ம ஆண்டவருடைய பயந்து ஒரு நியாய தீர்ப்பு உண்டு, நான் எதை செய்தேனோ அதை அறுப்பேன் என்கின்ற அந்த நினைப்போடு வாழ நமக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. எங்கள் அன்பும் இருக்கிறவங்க பரப்பிதாவே நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்முடைய பாதுகாவல் இருக்கிறோம். எங்கள் பிதாவே நீ கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு உண்டு பண்ணின ரட்சிப்புக்காக சோதரம். ஆண்டவரே நீர் கொடுத்த பசுவினருக்காக சோதரம். நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே உங்களுடைய வசனங்களுக்காக சோதரம். இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த எச்சரிப்பின் செய்ததுக்காக சோதரம். ஆண்டவரே நாங்கள் கேட்கிறா மட்டுமல்ல, கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு பலன் தாரும். ஆவியானவரே எங்களை உங்களுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறோம், எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரே நாங்கள் எங்கிருந்தாலும் உமக்கு பயப்படுற பயத்தோடு ஒரு நீர் நியாயத்திற்க வரப்போகிறீர். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் நீர் பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து எங்கள் வாழ்க்கையில் எங்கிருந்தாலும் நல்ல சுத்த நல்ல மனசாட்சியோடு ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும். வந்துள்ள ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் ஆஸ்வதிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் காண்கிற தேவன். அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகள், அவருடைய வேதனைகள், கண்ணீரெல்லாம் அறிந்த தேவன். ஆண்டவரே கிருபையாக இறங்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் செவி கொடுத்து அவருடைய வாஞ்செல்லாம் நிறைவேற்றி தாரும். அவருடைய விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரே வேண்டுதலுக்கும் நீர் செவி சாய்த்து பிள்ளைகள் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். ஆண்டவரே வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல வேலையை தாரும். விசா பிரச்சனையாக இருக்கிற விசா மாற்றி போடும். ஆண்டவரே அநேகர் கடன் தொழிலில் இருக்கிறார்கள். ஆண்டவரே கிருபையாக இறங்கி நீர் அவளை ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்கள் கடன் தொழிலாம் மாற்றும். ஊரில் இருக்கிற குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே விட்டு வந்த மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் நீர் பாதுகாத்து கொள்ளும். ஊர்லேருந்து நல்ல செய்திகள் வர கிருபை தாரும். இங்கேயும் வேலை செய்யறதுக்கு வேண்டிய கிருபை தாரும். எங்களுடைய போக்குவரத்தை ஆசீர்வதியும். எங்களுடைய கையின் பெரியாசத்தை ஆசீர்வதியும். எங்களுடைய வருமானங்களை ஆசீர்வதித்தும் உயர்த்தும். ஆண்டவரே சரீரத்தில் நல்ல சுகத்தை தாரும். எங்களுடைய பிள்ளைகளாம் உடைய கத்தில் எடுக்கிறோம். இதனால் இந்த லீவு நாட்களிலே ஊருக்கு போகிற பிள்ளைகள் இங்கே இருக்கிற பிள்ளைகளாக நீர் பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பில் கரம் கொடுக்கட்டும். அவருடைய ஃப்யூச்சரை பொறுப்பெடுத்துக்கொள்ளும். விசேஷமாக அவளுக்கு ஏற்ற துணையை தந்து அவருடைய வாழ்க்கையை நீர் கட்டும். ஆண்டவரே உடைய கருத்தில் ஒப்பிடுகிறேன். அற்புதம் செய்யும். ஆண்டவரே வயதான உடைய பிள்ளைகளுக்கு நீ பலன் தாரும். அவளுக்கு காத்து ஏந்தி சுமந்து செல்லும். ஆண்டவரே இன்னும் வியாதியாக இருக்கிறவர்களே நினைக்கிறோம். வியாதியிலே உடைய பலன் பூர்ணமாக விளங்கட்டும். நல்ல பரிபூர்ண சுகத்தை தாரும். இன்னும் சமாதானம் இல்லாமல் அநேக குடும்பங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே இயேசு நாமத்தினாலே இந்த சமாதான பிரபுவே நீர் அவளை ஆட்கொண்டு வழிநடத்தும். அவளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா அந்தகார சக்திகளையும் இயேசு நாமத்தினால் கடிந்து கொள்கிறேன். பிதாவே குடும்பங்களை நீர் சமாதானத்தை தந்து பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க கிருபை தாரும். வந்துள்ள ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் ஆஸ்வதிக்கிறேன். இப்படி பிள்ளைகளை ஆசிர்வதித்து அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதம் வையும். ஆண்டவரே கிருபைக்கு ஒப்புடுகிறேன். எல்லா துதிக்கான மகிமெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசுக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபத்தை முன்னத்திலே கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியோன் ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் இருப்பதாக ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமாக போயிட்டு வாங்க. சுத்த நல்ல மனசாட்சியோடு ஜீவிங்க. ஆமென்.